ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவங்க கைமா தோசை ஒன்று போடுறாங்க நமக்கு. அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கல் நிறையா வந்து அவ்வளோ வேகமாக அந்த கைமா தோசை தான் போட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே அதுக்காகவே வந்து மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட இதுக்காகவே ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டுருக்கோம். எப்போ காஞ்சிபுரம் வந்தாலும் டைம் இருக்கும்போது கம்பல்சரி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவோம். வந்துடுவேன். இங்கே டேஸ்ட்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காஞ்சிபுரத்தில் வந்திருக்க கடை பேர் பார்த்தீங்கன்னா கௌசி பாய் வண்டி கடை. ஆக்சுவலாக இந்த கடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் நமக்கு வந்து சான்ஸே கிடைக்கல. நான் காஞ்சிபுரம் எப்போ வந்தாலுமே சரி இந்த கடை எடுக்க வந்து என்னால் முடியும்னா நான் வரும்போது கடை லீவாக இருக்கும். இல்லைனா நம்ம வரும்போது நமக்கு அந்த டைம் இருக்காது. ஸோ அதனாலேயே வந்து என்னால் எடுக்க முடியல. பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம மழை வரும்போது அதான் வந்து இன்றைக்கி கடையே கொஞ்சம் சதவீதம் கொண்டு வந்தாங்க. இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவங்க கைமா தோசைன்னு ஒன்று போடுறாங்க மக்கள். அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க. அதுக்குன்னா ஒரு கல் நிறையா வந்து அவ்வளோ வேகமாக அந்த கைமா தோசை தான் போட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே அதுக்காகவே வந்து மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நான்வெஜ் சைடிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கனு, மட்டனு, போட்டி, லெக்கு, ஈரல்னு சொல்லி நிறைய சைட் டிஷஸ் இருக்குது. மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா இங்கே 120 rupees தான் மேக்ஸிமம் ப்ரைஸு. ஆக்சுவலாக ரோட்டு கடைனா இதுதாங்க ரோட்டு கடை. எப்படி சொல்கிறேன்னா ரோட்டு கடையாக இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து ரெஸ்டாரண்ட் அளவுக்குலாம் நிறைய கடை நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ரோட்டு கடைனா மேக்ஸிமம் ஒரு 100-120 இருந்தால் தான் அதான் ரோட்டு கடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இது இங்கே சாப்பிட்ட நிறைய பேர் நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. ஒரு சில பேர் வீடியோ நமக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. ஒரு சில பேர் நான் கொஞ்சம் செய்யறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க ஆஃப்டர் ரெக்கார்டாக வந்து அவங்க நிறையவே சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கே தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். காஞ்சிபுரம் சைட்னால கொஞ்சம் வெஜிடேரியன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம வந்து நான் வெஜிடேரியன். இங்கே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளும் போயிட்டு எல்லாமே எதெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன் வாங்க அப்படியே போகலாம். நல்லா இருக்குங்க. என் பேர் நேம் சமீவுல்லாங்க. கடை பேர் வந்து கௌஸ் பாய் கடை கேட்டால் சொல்லிடுவாங்க. என் தம்பி நேம் அது. அவர் கடைக்கு பேர் சொன்னீங்கன்னா கரெக்டாக லேண்ட்மார்க் சொல்லிடுவாங்க. காந்தி ரோடு கௌஸ் பாய் கடை கேட்டால் யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. இது 25-30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த வியாபாரம் நம்ம 25-30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அப்பா அம்மா செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செய்கிறோம். இப்போது என்னென்ன கொடுக்குறீங்க? அப்போ ஆரம்பிச்ச வரைக்கும் எல்லாமே டிஃபன் ஐட்டங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், பிரியாணி. சைடிஷு வந்து மட்டனு, போட்டி, தலைக்கறி, பாயா, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, காடை, லெக் பீஸு, மூளை, ஈரல், அப்புறம் வந்து ஆம்லேட், ஆஃப் ஆயில், கல்கி இந்த ஐட்டம்ஸ்லாம் போடுறோம். நம்ம கறி தோசைன்றது நம்ம கடையில் ஃபேமஸான ஐட்டம். மட்டன் கைமா தோசை, அதிலே சிக்கன் போடுறோம். சிக்கன் கறி தோசை மக்கள் விரும்பி தேடி வர்றது. இந்த கறி தோசைக்கு தேடி வராங்க. இந்த கைமா தோசைன்றது வந்து தேடி வராங்க மக்கள் நம்ம கிட்ட. என்ன விலைனா எல்லாமே நார்மல் ரேட்டு தாங்க. எல்லாமே 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா, எல்லாம் 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்காண்டி 100 ரூபாய்க்கு மேலே இல்லை எல்லா ரேட்டு. ஹையஸ்ட் 120 ரூபாங்க எல்லாமே. அது ஹையஸ்ட் ரேட்டு 120 தான். இந்த வேலை விரும்பி செய்யறதால 30 வருஷமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு லவ் பண்ணி இந்த தொழிலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வேலை வந்து எங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்தை எப்படி டெய்லி நம்ம வணங்குறோமோ அந்த மாதிரி வந்து அந்த தொழிலை வந்து வணங்கிட்டு இருக்கோம். நம்ம விரும்பி செய்வோம். 30 வருஷமா செய்யும்போது நீங்கள் இப்போ அதிலே தெரிஞ்சிக்கலாம். விருப்பம் எல்லாமே செய்யப்போம். 30 வருஷமா எல்லாம் அனுபவ ரீதியாகவே எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஜனங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கொடுக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜனங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கோஆர்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமை காத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் வேகம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க பசியோடு வரும்போது நம்ம அதை நிவர்த்தி பண்ணதான் நம்ம வேலை. வர கஸ்டமர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி விட்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கஸ்டமர் கொஞ்சம் அதை இது பண்ண நல்லா இருக்கும். கடை டைம் வந்து 7 to 11 மணி. நைட்டு மட்டும் தான் கடை நம்மளுக்கு. இது லொக்கேஷன் வந்து ஜிஆர்டி ஆப்போசிட். அது லொக்கேஷன் மாதிரி பார்த்துங்க. டாண்டலம்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிரியாணி ஷாப் நம்மளுக்கு ஹோட்டல் ஒன்று இருக்குது ஆப்போசிட்டில்.
அலீஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. பிரகாஷ் ஏஜென்சி பக்கத்தில் அலீஃப் பிரியாணி. எவ்வளோலாம் வரீங்களா இங்க பையன் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, சூப்பரா செய்வார்ப்பா அவரு. அவரு எதுவுமே குறையே கிடையாது. எல்லாமே விதவிதமா எல்லாருக்கும் யாருக்குமே ஒரு டிசப்பாயிண்ட் இல்லாம அந்த அளவுக்கு சூப்பரா எல்லா ஐட்டமும் செஞ்சு கொடுப்பாரு. ஃபாஸ்டா செஞ்சு கொடுப்பாரு. அதுவும் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஐட்டம், அந்த சிக்கன் ஃப்ரை, மூளை ஃப்ரை, ஈரல் ஃப்ரை, அதெல்லாம் ரொம்ப டாப். அதனால் எதுக்குனாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த இதை சாப்பிட்றதுக்காகவே இப்போ நான் சாப்பிட்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் வீடு ஐயம்பேட்டேன். எங்கப்பா? ஆமாம், அது ரொம்ப சூப்பர். அது ஒன்று சாப்பிட்டாலே அப்படியே திருப்தியாக இருக்கும். மற்றபடி சைட் டிஷ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவரோட கை வண்ணம் அப்படி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். தரமா ஒர்த்துப்பா. அதெல்லாம் ரேட்லாம் ரொம்ப கம்மி. அன்றைக்கே சொல்லிட்டேன், என்னப்பா நீ இன்னும் 100 ரூபாய்க்கெல்லாம் சிக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்க. நல்ல ரேட்டு வை, நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட்டை பற்றி ஒன்றும் குறையே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு. ரேட் ரொம்ப கம்மி. எல்லாருக்குமே கீழ்மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரையும் எல்லாருமே சகஜமாக வந்து சாப்பிட்டு போவாங்க. எல்லாருக்கும் நல்லா அன்பாக பழகுவார். அந்த பழக்கத்துலேயே எல்லாருமே தேடி வர்றது தான். நல்லா இருக்கண்ணே. நீங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்க? ஆனால் நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். நாங்கள் டேஸ்ட்லாம் அட்டகாசமாக இருக்குண்ணா. அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட இதுக்காகவே ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டு இருக்கோம். எப்போ காஞ்சிபுரம் வந்தாலும் டைம் இருக்கும்போது கம்பல்சரி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இங்கே மெயினாக வந்து கறி தோசை ஃபேமஸ்ண்ணே. டேஸ்ட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ரேட்டும் அந்தளவுக்கு நல்லா ஒரு மக்கள் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லாயிருக்கும். நல்லா இருக்குண்ணே. அதனால தான் சொல்கிறோமே, நாங்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்து சாப்பிட்றோம். நல்லா இருக்கவே தான் இங்கே வந்து சாப்பிட்றோம். இங்கே வந்து சாப்பிட மாட்டோம். நல்லா இருக்குண்ணே. எல்லாமே அண்ணங்கிட்ட வந்து எல்லாமே சிக்கன்லேருந்து பாயாலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி தோசை ஃபேமஸ். எப்போ வந்தாலும் கம்பல்சரி கறி தோசை சாப்பிடாம போகிறது இல்லை. வந்து வளஜாபத்துலேருந்து பக்கத்தில் அவ்வளோலேருந்து இங்கே கம்பல்சரி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடுவேன். இங்கே டேஸ்ட்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. வந்து எல்லாமே இட்லிலேருந்து தோசையிலேருந்து பரோட்டாலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. என்ன ஒன்றுனா காசு வந்து ஃபேமிலி வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. நிம்மதியாக உக்காந்து சாப்பிட்றாங்க. எந்த தொந்தரவும் இல்லை. இப்போ வந்து சிறந்த உணவு எங்கே இருக்குதுன்னு, அந்த சிறந்த உணவு இங்கே தான். வேறு எதுவுமே இல்லை. சிறந்த உணவு நானே கொடைக்கானல் டூருக்கு போனேன். கேளுங்க, கொடைக்கானல் டூருக்கு போனேன். அங்கே வந்து என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சேமிப்பு. ஃபைனலாக வந்து இங்கே நம்மளுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த கீமா தோசை தாங்க இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் சொல்கிறாங்க. அந்த கீமா தோசை சிக்கனும் சரி மட்டனும் சரி ரெண்டுத்தோட ப்ரைஸுமே வந்து 50 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக செம்ம ஸ்வெட் ஆகுதுங்க. இந்த மழை வந்து ரொம்ப இது பண்ணிடுச்சுனால செம்ம ஸ்வெட் ஆகுதுங்க. செம்ம மழை வேறு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தோசை சைஸ் இன்னமும் கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன கல் தோசை சைஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த கீமா தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க. 120 ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுளான ப்ரைஸு. அது இல்லாமல் ஒரு கறி தோசை ஒரு கீமா தோசை வந்து 50 ருபீஸ் கொடுக்குறதுன்றது எனக்கு வந்து செம்ம ஒருத்துங்க. சிக்கனும் சரி மட்டனும் சரி ரெண்டுமே வந்து இங்கே 50 ரூபா தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைட் டிஷ்ஷு, காடை, போட்டி, தலைக்கறி, லிவர்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுங்க. அந்த ஃபாஸ்ட் செல்லிங் பஸ்ஸுங்க அந்த கீமா தோசை தான். அதுலேயும் இந்த மட்டன் கீமா தோசை பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு ரெண்டுமே 50 ரூபா கொடுத்தா எல்லாருமே வந்து மட்டன் தான் சூஸ் பண்ணுவாங்க. நம்மளுமே மட்டன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சேர்வா எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஒரு எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பேண்டல் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் இருக்கும். நிறைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் ஓவர் ஹைப்ரிட் பிளேஸ் தான் நினச்சேன். நான் ஓவர் ஹைப்ரிட் பிளேஸ் ரொம்ப இது பண்ணுறாங்க, ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து யாருமே வந்து ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து யாருமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு. எல்லாருமே இந்த ஜிஆர்டிக்கு ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. ஜிஆர்டி ஹவுஸ்ன்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது, ஜிஆர்டி ஹோட்டல்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போசிட் நானுமே ஜிஆர்டினே குழம்பிட்டேன். எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பேண்டல் ஹவுஸ்க்கு அப்படியே வெளியே தான் இருக்குதுங்க. நான் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன். நீங்கள் காஞ்சிபுரம் சைடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காலத்தில் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் தான் சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் காஞ்சிபுரம் சைடு வரவங்க தெரியாதவங்க இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நம்ம சென்னையிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே சரி ஓகேவா. நம்மளுமே ஒர்த்தான பிளேஸ் தான் இது. காஞ்சிபுரம் சைடு வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு